ஹை கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி டேட்டு 11, மணி 3:30. மணி 3:43. இன்றைக்கி என்ன பிளானுன்னா, கிளம்பி தாளவாடி போகிறோம். தாளவாடி போயிட்டு சைட்டை பார்த்துட்டு முடிஞ்சால் மைசூர் ட்ரை பண்ண போகிறோம். லட்சி இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். இன்றைக்கி 15th டே ஆஃப்டர் 21 சேலஞ்சு. 6 நாள் தான் இருக்குது. இப்போ டக்குன்னு தான் ஃபாஸ்ட் ஒர்க் அவுட் தான் பண்ணணும். ஏன்னா இப்போ டக்குன்னு கிளம்பி போகணும். சுடுதண்ணி காய வச்சுட்டு இப்போ லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இன்றைக்கி ட்ரிப்புக்கு வெல்கம். லட்சி முடிஞ்சால் மைசூர் சுற்றி பார்ப்போம். தாளவாடி சத்தியிலேருந்து தாளவாடியிலேருந்து மைசூர் முடியுமான்னு தெரில. லெட்ஸ் ட்ரை. ஓகே கைஸ், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பல்ல வலிக்க தண்ணி வலிக்கிறேன். எப்போவுமே தண்ணியை ஹைட்ரேட் பண்ணிக்கணும். எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். எவ்வளோ வேர்த்துருச்சு பார்த்தீங்களா? என்னென்னா 50 ஜம்பிங் பர்பீஸ் வேணும், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் எவ்வளோக்கு எதுவுமே பண்ணல, அப்படி பண்ணக்கூடாதா? பட் இருந்தாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. எப்படி பண்ணலாம்? இதுதான். இது மாதிரி 50 போட்டு நான் குளிக்க போகிறேன். அப்படியே போய் குளிக்க போகிறேன். இப்போ சுடு தண்ணியே தேவைப்படாது. சுடு தண்ணி காய போட்டேன். ஏன்னா பாடி ஹீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்ட்ரெச் பண்ணலாம் டைம் இல்லை. மணி 4:13 ஆயிடுச்சு. 13 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நல்லா எடுத்துருச்சு. மணி 5:30. பார்ப்போம். மைசூர் போக முடியுமான்னு தெரியல. ட்ரெயின் பஸ்ஸில் ஒரு சீட் எடுத்து வச்சுட்டேன். வெயிட் அண்ட் சி. காய்ஸ், கிளம்பியாச்சு. மணி 4:45. அப்படியே சரவணபுரம் போய் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வண்டியை ஸ்டாண்டில் போட்டு பஸ் ஏறிட வேண்டியதான். ஸ்டாண்டு தான் இது வரைக்கும் இங்கே போட்டதில்லை. சரவணப்பட்டியில் ஸ்டாண்டு இருக்கான்னு பார்ப்போம். கிளம்பியாச்சு. சரவணப்பட்டி பைக் ஸ்டாண்டு வந்தாச்சு. யாரும் இல்லை பைக் ஸ்டாண்டில். வண்டி ஸ்டாண்டில் ஒட்டவர் இல்லை. கால் பண்ணி சொன்னேன், சரி நான் எடுத்து நிறுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. பெல்ட்டு மட்டும் போடல. பெல்ட்டு வீட்டிலே ஊர்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, அர்ஜுன் ரெட்டி ஸ்டைலில் மாற்றியாச்சு. பெருமாள் கோயில், அந்த கட்டில் உள்ளே போங்க அப்படின்னாங்க. சரி, பணம் உங்கள் அமௌண்ட் எடுக்கலை ஏடிஎம்மில். பரவாயில்ல, இப்போ எல்லா பஸ்ஸுலேயும் ஜிபே வந்துருச்சு. ஜிபே வேலை செய்யலைன்னா அஞ்சு தான். ஆனால் சக்திக்கு 50 ரூபா தான் வரும். 50 ரூபா 70 ரூபா கேஷ் என்கிட்ட இருக்குது. பெருமாள் கோயில் நல்லதாக நடக்கும். இன்றைக்கி ஆர்டர் க்ளோஸ் ஆகி ஆகணும். சரி பார்ப்போம். பஸ் கரெக்டாக 4:57 ஆயிடுச்சு டைமு. அது போனாலும் சக்திக்கு ஒரு 7 மணிக்கு போயிடலாம். தாளவாடிக்கு ஒரு 8-9 மணிக்கு அங்கே தாளவாடி ரீச் ஆகிடலாம். ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட்ஜெட் பார்த்திங்கன்னா 700 ரூபா. 600 ரூபா எடுக்கிறேன். பார்ப்போம். என் தலைவர் 200 ரூபா போட்டாங்க. இல்லைன்னா ரேபிடோ புக் பண்ணி வந்துருக்கேன். அதனால தான் பைக்கை ஸ்டாண்டில் போட்டேன். 100 ரூபா. பசிக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு டீயை போட்டு போயிடுவோம். டீயே ஒரு உளுந்தவனையும் சாப்பிட்டாச்சு. ஒன்று நிம்மதியாக தூங்கிட்டே போகலாம். பஸ் ஏறலாம். அதனால டீ குடிக்கிறப்ப பஸ் வந்துடுமோ வராதுன்னு ஒரு பயம் வந்துடுச்சுன்னா அப்புறம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் இல்லையா? காத்திருந்து காலங்கள் போகுதம்மா.
பஸ்ஸு வேறு வரல காய்ஸ். 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. லெட் ஆகிக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் அங்கே போனால் வந்து பார்ப்போம். guys, 7 மணிக்கெல்லாம் ஒரு மணி நேரத்தில் வந்து சத்தி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து சாப்பிட்டு போகணும். பஸ்ஸெல்லாம் இப்போ போகிற பஸ் கூட்டமாக இருக்கும். கேட்போம் ஹோட்டல் கடையில் சாப்பாட்டுக்கா இல்லை சாப்பாடு இருக்கா? 10 நிமிஷம் ஆகுங்களா? ஓகே, வெயிட் பண்ணலாங்களா? ஓகே. காய்ஸ், இப்போ தேவிமெஸ்ஸில் பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கல் நல்லா இருந்துச்சு. சரவணம்பகம் பொங்கல் மாதிரி இல்லைனாலும் என்ன பொங்கல் மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் செய்கிற பொங்கல் மாதிரி இருந்துச்சு. நல்லா லிக்விடாக இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு. நீ தாளவாடி பஸ்ஸை பார்த்து ஏறி போகணும். பஸ்ஸை தேடுவோம். சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். தாளவாடி பஸ், தாளவாடி பஸ். டைம் வந்து 7:22 ஆயிடுச்சு. நாங்கள் போகிறது 8-9 மணிக்கு அங்கே போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பஸ் தாளவாடி போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் வந்து பஸ் ஏறினேன். பஸ் ஏறி ரொம்ப நாள் எதிர்பார்த்து கூட இருந்தேன். நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் அந்த பண்ணாரி திடீர்னு ஏதோ வண்டி வந்து நின்றுச்சு. அவங்க கூட ஏதோ யானை தான் வந்துருச்சுன்ட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த ஏரியா வந்து யானைக்கு வந்து ஃபேமஸான ஏரியா. ஏன்னா யானை அடிக்கடி அந்த ஏரியா சத்தியமங்கலம். அதனால யானை தான் வந்துருச்சான்னு போலீஸில் செக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தேன். போலீஸும் விளையாட்டுருக்குது. அப்புறம் வண்டியை விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து செக் போஸ்ட்டு வந்துச்சு. செக் போஸ்ட்டையும் க்ராஸ் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 27 பெண்டு வரும். அந்த தாளவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வரும். அது என்ன ஸ்மெல்லுனா கிளச்சு பிளேட்டு ஸ்மெல்லு, பிரேக்கு ஷூ தேர் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேலேருந்து கீழே இறங்குற வண்டி வந்து பிரேக் பிடிச்சி ஸ்லோவாக வருவாங்க. அப்போ வந்து பிரேக் ஷூவெல்லாம் தேயும். அதனால தான் அந்த ஸ்மெல்லு வருது நினைக்கிறேன். இதான் இந்த சீன் தான் அப்போ எல்லோரும் எந்திரிச்சு பார்ப்பாங்க. எனக்கு கொஞ்சம் சையாக இருந்துச்சு. அதான் வீடியோ எடுத்து அப்போ பேச முடியல. அதனால் எல்லா வீடியோவும் எடிட் பண்ணாமல் அதனால் போகிறேன். என்னடா அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வண்டி கிளம்பிருச்சு. பெண்டு வளைஞ்சு போச்சு. நான் ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து தாளவாடிக்கு போயிருக்கிறேன். பஸ்ஸுலேயும் போயிருக்கிறேன், ஆட்டோலேயும் போயிருக்கிறேன். ஆனால் இது வந்து ஏன்னா ரொம்ப நாள் இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. 2.5 இயர்ஸ் ஆச்சு. அது வந்து நல்ல ஏரியா. பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு மாதிரிலாம் இருக்கும். பயங்கரமான பள்ளத்தாக்காக இருக்கும். மிஸ்
ஸ்காண்ட் தான் பார்த்தீங்க. அந்த மாதிரி தான் அந்த அண்ணன் அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி ஏன் அப்படி அது அதுக்குள்ளே இருந்தது. அது அங்கே இருந்தால் அதே மாதிரி வந்து ஒரு காணாம்பில்லைன்னு ஒரு பில்லு. சரிண்ணா. அந்த பில்லுக்குள்ளே வந்துட்டு அது மலையில் இருக்கிற பிள்ளை அதே பில்லுக்குள்ளே தான் ஒன்றாமே இருக்குது. சின்னதாக ஒரு குடிச்சிருக்குள்ள கோயிலுக்குள்ள உள்ள அது குடி இருக்குதுங்க. அந்த சின்னதாக பிடிச்சி அது கலவா. ஆனால் அது உள்ளே இருக்கும். ஆனால் அது விட்டு வெளியே வராது. அது புதுசாக இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கணும். ஆனால் மேலே தான் டெக்கரேஷன் மேயறதெல்லாம் டெக்கரேஷன் மட்டும் மேலே, அலங்காரம் பண்ணுறது பூரா மேலே. ஆனால் அந்த குடிச்சுக்குள்ளே சாமி அந்த குடிச்சுக்குள்ள தான் இருக்கும். ஆமாம், பூசுக்கு மட்டும் தான் வரும். வெளியே வேறு நாங்கள் காட்டினாலங்க. ஆமாம் ஆமாம். ஒன்றா சொல்லல. ஆமாம் ஆமாம். அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த பூசை டைமுக்கு தான் வரும். மற்ற டைம்லாம் 12 மணி பூசா, சாயங்காலம் 9 மணிக்கு 8 மணிக்கு பூசிக்கிறது. காலையில் நோம்பி அப்போதான் இல்லை டெய்லி நோம்பிக்கு மட்டும்தான் வரும். நோம்பிக்கு மட்டும்தான் வரும். நோம்பிக்கு மட்டும்தான் வரும். அப்புறம் பூசிக்கு வரும். எங்கள் டைம் இல்லைங்க. அது குறிப்பிட்ட டைமுக்கு தான் வரும். சரிண்ணா. ஓகே. அதனால் பார்த்தா பயமாக இருக்கும். பயமாக இருக்குது. உடம்பே சிலுக்கு. புல்லரிக்கும் பார்த்து சாமி பார்த்தா. சுற்றுலா நடந்தே பாருங்க. நிறைய பேர் கூப்பிட்டு போயிருக்குது. நின்று சரி சரி. வெள்ளை புடவையோடு வருவேன். அது இப்போ எல்லாரும் பார்க்க முடியாது. எல்லாரும் கணக்கு தெரியாது. வீடியோ எப்படிங்க? அவ்வளோதான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பேசுகிறத அதில் வரும். நான் பேசுகிறது தெரியுங்களா? எதுக்கு? யூடியூப்புக்கு கோயில்னு சொன்னீங்கன்னா அப்போ இதில் போட்டுக்கலாம். ஸ்டோரி போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அப்புறம் வந்து அவர் என்ன யூடியூப் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்ட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் எதுவும் சொல்லலை. என்ன எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்க, எதுவும் சொல்ல பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு எதுவும் சொல்லலை. அப்புறம் எதுக்குன்னா அவர் அந்த கோயிலை பற்றி, பண்ணாரியம்மன் கோயிலை பற்றி சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள வெளியே தான் டெக்கரேஷன், உள்ளே வந்து கூரை மேய்ஞ்சு ஒரு பில்லில் மேய்ஞ்சு அதுக்குள்ளே தான் சாமி இருக்குது. இறங்கிட்டார். ஹாஸ்பிட்டல் ஒரு ஊரில் வந்து அவர் இறங்கிட்டார். நல்லா அடி பார்த்தோம், மான் பார்த்தோம், காட்டு பண்ணி டேரக்டாக யானை பார்க்கல. யானை பார்த்துருந்தா ஹாப்பியாக இருந்துச்சு. மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டிருந்தாங்க. மல்லிகைப்பூ, ரோஸ் கோல்டு, மஞ்சள், பாக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க. தாளவாடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த வீடியோ தான் வரும், பார்த்துக்குங்க. அப்புறம் இங்கேருந்து 13 கிலோமீட்டர் காமிக்கிட்டு ஃபஸ்ட்டு சைட்டு வந்து போய் பார்த்தோம். ஃபஸ்ட் வட்டாட்சியர் ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டேன். நிறைய நம்ம எழுதி போட்டிருக்குறாங்க. முதலமைச்சரின் இதெல்லாம் காப்பீட்டு திட்டம்லாம் அதை காமிக்கிறேன் பாருங்கள். உழவர் பாதுகாப்பு திட்டம், முதியோர் உதவி தொகைக்கான தகுதிகள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபோன் எடுக்கல. அது வரைக்கும் தாளவாடி சுற்றி பார்ப்போம். அங்கிட்டு போனால் தான் கடை. இங்கிட்டலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ். கஸ்டமரை வந்து இப்போ தான் பேசினேன். அவங்க லக்சரர் போல், லக்சர் வீடுன்னு சொல்லுங்கள் தெரியும் அப்படின்னா ஆட்டோ எடுத்து தான் போகணும் போல். பார்ப்போம். தாளவாடி வந்து ஒரு சின்ன ஏரியா தான். எல்லாமே இருக்குது. சின்ன குட்டி டவுன், ஹில் ஏரியாவில் இருக்கிற டவுனு. வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக. பஸ்ஸில் வந்து நம்ம ஆடு தூக்கிட்டு வந்துடலாம். இடையில ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. வட்டாட்சியர், பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லாமே இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே. நான் ரெஸ்ட் ரூம் தான் இல்லை, தேடிக்கிட்டு இருக்கிறேன். மாடலில் படுத்துருக்கு ரோட்டில். நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ப்ரைம் மிஷின். ரெஸ்ட் ரூம் போயாச்சு. பாத்ரூம் ஒட்டியே தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே தான் இருக்குது பாத்ரூம். இப்போ வந்து கஸ்டமரே வந்து பிக் பண்ணிக்கிறேன்ட்டார். சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்க, பிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறனால ஒன்று ஏதாச்சும் ஒரு பேக்கரி போய் கண்டுபிடிக்கணும்.
டீயை போட்டு என்னன்னா வருவார், வந்து பிக் பண்ணிக்குவார். நல்லா இருக்குங்க. இங்கேருந்து பெருசாக இல்லை இன்னைக்கு. இங்கேருந்து ஊட்டியே பக்கம் தான், 144 கிலோமீட்டர் தான் ஊட்டி. குமரன் TN36 ஒரு இது இருக்குது, பழைய ஸ்டைல் டீ கடை. கூட்டமாக இருக்குது, போய் பார்ப்போம். நான் ஒரு டீனா டீ கொடுத்தாச்சு. 10 ரூபா தான் டீ. நம்ம நல்லா இருந்துச்சு. சில்வர் டம்ளரில் டீ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. வீட்டில் குடிக்கிற டீ மாதிரி 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அப்புறம் கஸ்டமர் வர வரைக்கும் நம்ம தாளவாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். அது பத்திர ஆஃபீஸ்லாம் வருது. இங்கே ஒரு கோயில், மசூதி இதெல்லாம் இருக்குது. அவரு பாருங்க, இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து மசூதி, மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மாடு ஆடு. இங்கே ஒரு கோயில், சுவாமி வேணுகோபாலசாமி திருக்கோயில், தாளவாடி. பெரிய ஊரில் சின்ன ஊர் தான், பட் ஃபீல் குட். ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரஷ் இல்லை, சிட்டியான ஒரு டவுனு. எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. இங்கே பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னடமும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. மோஸ்ட்லி கன்னடம், ஏன்னா கன்னடாக்குள்ளே தானே பூந்துடுறோம். இருக்கிறவங்கலாம் மேக்ஸிமம் கன்னடம் பேசுவாங்க. இங்கே மட்டன் கடையெல்லாம் இருக்குது. மட்டன்லாம் நேச்சுரல் மட்டனாக இருக்கும். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்தாருன்னா நம்மளை பிக் பண்ணிட்டு போயிடுவார். அவர் ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் பேசிவிட்டு, சைட்டை வந்து அவர் போட்ட லொக்கேஷன் வந்து 11 கிலோமீட்டர் காமிக்குது. ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் தான் வர சொன்னார். நான் பைக்கில் வந்து அவ்வளோ தூரம், ஏன்னா பஸ்ஸு தான் நமக்கு சேஃபு. ஏறி உட்காந்தா அழகாக கொண்டு போய் தூக்கிட்டே வந்தால் கொண்டு போய் வந்து இறக்கி விட்டுருவாங்க. என்னென்னா ரெஸ்ட் ரூம் வந்து அங்கங்கே நிறுத்த முடியாது, அது ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி பஸ்ஸு தான் ஜாலி. ஏறி உட்காந்தா அங்கங்கே தூங்குகிறோம், தூங்கிட்டு வந்தோடனே இறங்கிக்கலாம். நல்லா இருக்கப்போ ஊர் தாளவாடி. ஏற்கனவே வந்திருக்கிற ஒன் டைமு, அப்போல்லாம் ஒர்க்கு சேல்ஸ்மேனாக வந்தேன். நல்ல ஊர், எல்லாமே இருக்குது. கடை, ஷாப்பிங், ட்ரெஸ்ஸு கடை, சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. வட்டாட்சியர் அலுவலகம், ஹெல்த் கேர் சென்டரு எல்லாமே இருக்குது. வர்ற வழியில் பஸ்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, பக்கத்தில் உட்காராள் நல்லா தான் வந்து நல்ல எதுவும் பேசலான்னு என்ன லைட்டாக கட்டிங் போய்ட்டு பேசினாரும் குப்புன்னு வாடகை இருக்குது. இந்த ஓனாய் இதெல்லாம் காமிச்சார். அடிக்கடி வந்து சிறுத்தையெல்லாம் வந்து, சிறுத்தைனா லப்போன்னா சிறுத்தை இல்லை, அது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தமிழில் தெரில. சீட்டா தானே சிறுத்தை, அது வந்து ஆடு மாடு நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுதான். அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஏன்னா அது ஹில்லி ஏரியா. மான்லாம் பார்த்தோம் வர வழியில். கஸ்டமர் கூப்பிட்றாரு. மைசூர் போகிற ஐடியா இங்கேருந்து. ஆனால் 2 மணி நேரம் மைசூர் போயிட்டு ஒரு நாளில் வர முடியாது. இப்போவே 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் 2 மணி நேரம் வந்துருக்கு. ஏன்னா பஸ்ஸு வந்து ஹில்ஸில் ஏறி வரனால கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு இங்கேருந்து எந்தெந்த ஊர் பக்கம்னு நான் காமிச்சிட்றேன். இங்கேருந்து ஊட்டி பக்கம், மைசூர் பக்கம் எல்லாம் ஒரு 2 hours ட்ராவல் இருக்குது. அந்த போர்டு இங்கே போட்டிருக்கு. வட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் போட்டிருக்கு. அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஊட்டி 141 கிலோமீட்ரு, கூடலூர் 91 கிலோமீட்ரு, மசினகுடி 81, தெப்பக்காடு 73 கிலோமீட்ரு. ரேவ ஜோசியம்லாம் பார்க்குறாங்களாம்மா, போய் பார்க்கலாமா வேணாமா பார்ப்போம். டைம் இருந்தால் போகல பார்க்கலாம். தாளவாடி பிரைமரி ஹெல்த் சென்டர் நல்லா நீட்டாக தான் இருக்குது. மரம் நல்லா இருக்குது. அடுத்த லொக்கேஷன் அங்கே ஒரு சின்ன சின்ன கோயில் இருக்குது. கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிற நேரம் கூப்பிட்டேன். பார்ப்போம்.
காஃபி செடி எல்லாம் இன்டர்கிராஃப்ட் தாளவாடியில் போட்டிருக்காங்க. பாக்கு மரத்துக்குள்ளே காஃபி செடி பாருங்க. எவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள் எல்லாமே இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் எவ்வளோ கீழே இருந்து எடுக்க பாருங்க. யாருமே சாப்பிட்றது இல்லை போல். சார் நின்று போனாலும் பிரச்சனை இல்லைண்ணா. அதான் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துருதுண்ணா. அதே மாதிரி இது இங்கே டிராஃபிக்கே இல்லை. அங்கே தான் அதை வேகமாக வர்றாங்க எல்லோரும். நான் ரோடு ஜம்முன்னு இருக்கா, அதான் பிரச்சனையே. ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்கன்னா ஓவர்ஸ்லேயே அதான் நல்லா ரோட்டை ஆடி ஆமாம் நாமும் உசாராக போயிட்டு. ஆமாண்ணா, கிழக்கு ஒரு பக்கம் மேற்கு ஒரு பக்கம் போயிட்டு காஃபியும் போட்டிருக்கிறாங்க. இவங்க தான் புதுசாக ட்ரை பண்ணுறாங்களான்னா. ஓ சரி சரிங்க. எதுங்க என்ன சவுக்கு மரம்? ஆமாம் ஆமாம், அதான் உங்கள் பக்கம் ஏரியா வந்திருக்குறோம். ஒரு 2 டைம் வந்திருக்குறோம். இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்னா அவங்க கோயம்புத்தூர்காரங்க தான் ஒரு 50 ஏக்கர் கிட்ட வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க பம்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம். என்னங்கண்ணா? ஓ கர்நாடகாங்களா? அது தாண்டினா கர்நாடகாங்களா? ஓ ரோட்டில் வந்துருக்கு. ஆமாம், கர்நாடகா தாண்டி தான் வந்ததுங்க. பாளையம்னு சொல்லிட்டு. தென்னை மரம்லாம் எப்படின்னா இங்கே காய் பிடிக்குதாண்ணா? ரேட் அதிகமாகிடுச்சு தேங்காய் எல்லாம். இங்கெல்லாம் வந்து தென்னை காயெல்லாம் பிடிக்குது. ஓகேங்கண்ணா. மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்து கணக்கே விட்டுட்டாங்க. இளநீ தான். ஓ சரி, இளநீ அடிக்கிறாங்க. மரம் வந்து அப்படியே புதுசாக விட்டுருவோம். ஓகே ஓகேங்க. 3000 ரூபா, 3500 ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதாண்ணா? 3000 ரூபா. ஆமாம், அவங்களே முன்பணம் கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி. இளநீக்கு சரி சரி. இப்போ நல்ல விலை போகுது. இங்கே 52 ரூபாய்க்கு தோட்டத்துலேயே எடுக்கிறாங்க. ஓகே, ஒரு காய்ங்களா? இளநீ ஓகே ரைட். காய் எங்கள் ஏரியாவில் வந்து 27 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இருந்ததுக்கு எப்போ முதல்ல 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி போய்கிட்டு இருந்து. இப்போ அதுக்கு பரவாயில்ல. ஆமாம், அந்த என்னென்னா நாட்டு மரம் வச்சதெல்லாம் நல்லா இருக்கு. ஹைப்ரிட் வர்றதெல்லாம் கரும்பு மெயின். ஏன்னா இந்த ஏரியாவில் யானை ஆனால் வரும் நிறையா பார்த்து நம்ம. சரி ஓகே ஓகேங்க. ம் சரிங்கண்ணா. இது இங்கேயும் காஃபி போட்டிருக்கானா? அந்த பாக்காட்டுக்குள்ளே சவுக்காட்டுக்குள்ளே போட்டிருக்குங்களா? ஓ சரி சரி ஓகே. நீங்களும் போட்டுருங்கண்ணா பார்த்துட்டு. ட்ரையர் இருக்குங்களா? ட்ரையர் வந்து இப்போ காய வைக்கிற ட்ரையர் பாலிஷ் மிஷின் இப்போ தான் வந்து. ஓகே ஓகேங்க. காப்பிக்கு கப்பை தொளிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ட்ரையரு மானியத்திலே வருங்க. அது இயர்லி ஒன்ஸ் வரும். நீங்கள் என்ன அப்ளிகேஷன் கொடுத்து வைங்க. இந்த வருஷத்து அது முடிஞ்சு கொடுத்து வைங்க அப்ளிகேஷனு. வந்தோடனே நம்ம கேட்டு வாங்கி பண்ணிக்கலாங்கண்ணா. எவ்வளோ பெரு விவசாயினா 40% வரைக்கும் மானியம் வருங்கண்ணா. பெண் விவசாயினா 50 வாங்கிடலாம் பெரு விவசாயியாக இருந்தாலும். காய்ஸ், இது வந்து சைட்டு. இவர் அண்ணன் வந்து எனக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஃபஸ்ட்டு சைட்டு வந்து ஒருத்தருது. இது இன்னொரு அப்படியே தான் இன்னொன்று. இங்கே வந்து காஃபி இங்கேயும் போட்டிருந்தாங்க. இதுவும் வந்து பெரிய ஏரியா தான். மெயினாக பாக்கு ஒரு இன்ட்ரு வந்து காஃபி போட்டிருந்தாங்க. இடம் சைட்டு வந்து பார்த்தோம். ரெண்டு இடம் பார்த்தோம். நல்லா மேலே ஏறி போச்சு. அந்த வழி வந்து சுற்றி வர்ற வழி நாம் இப்போ போகிறது வந்து காமிச்சிக்கிட்டே வந்தார். இதெல்லாம் காமிச்சார். இவரும் 60 ஏக்கர் வந்து இவரும் காஃபி விவசாயம் பண்ணுறாராமா. இங்கே ஒரு வண்டி வச்சுருந்தார். அந்த வண்டி காட்டுக்குள்ளே வருது, இடையில வருதுன்னு சொல்லி அங்கே அந்த வண்டி விட்டுட்டு இவர் இங்கே இந்த வண்டியை எடுத்துகிட்டு என்னை கூப்பிட்டு போனார். காஃபியெல்லாம் காய வச்சுருந்தாங்க. தோல் உரித்த காஃபி காய வச்சுருந்தாங்க. தோல் உரிக்காத காஃபி காய வச்சுருக்குறாங்க பாருங்களேன்.
இதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நம்ம சோலார் ட்ரையரில். அப்புறம் வந்து வண்டி எடுத்தார். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏரியாவது ஒரு 500 மீட்ரு உள்ள காட்டுக்குள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளேயே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு என் கூட ரொம்ப தூரம் போகணுன்னு நினச்சேன். அவ்வளோதான், கிட்டத்தில் வந்தாச்சு. ஆனால் எல்லாமே பிளான்டேஷன் தாங்க. எனக்கு ஃப்ரீ ஃபேஸே இல்லை, எல்லாமே பிளான்டேஷன். சைட்டு பார்த்தாச்சு. இங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து காஃபி தோல் உரிக்கிறது எப்படி விற்கிறது அதெல்லாம் அவர் சொன்னார். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எப்படின்னா எடுத்தீங்க தோல்? மிஷின் வர அதுக்கு முன்னாடி? ஓ சரி சரி, ஓகேங்கண்ணா. இப்போ யாருண்ணா வாங்கிக்குவா? இப்போ நம்ம விற்கிறது வந்து ஓ சரி சரி, ஓகே ஓகேங்க. சரி ஓகே. ஒரு கிலோவில் எவ்வளோண்ணா வரும்? கிலோ வந்து இப்போ பாலிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருது. சரிங்க. தொப்பையோட கொடுத்தீங்கன்னா அதில் பாதி 200 தானா? ரொம்ப கம்மியாக, ரொம்ப பாதி போகுதுங்க. இது மானி வந்துடுறாங்களாங்க மிஷினுக்கு? மானி இல்லை, ஓகே ஓகே. டேரெக்டாக நம்ம வியாபாரி இல்லாமல் கொடுத்தா கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லைங்களாண்ணா? இந்த டாட்டா காஃபி எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க வியாபாரி மூலியமாக தான் வாங்குவாங்க. ஆனால் பெரும்பாலும் இங்கெல்லாம் வந்து புரோக்கர் ஓட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. சரி சரி, பார்ட்டி ஓட்டில் போய்க்குங்க. ஓ சரி சரிங்க. நாற்று கொண்டு வந்து கொடுக்குறே விற்கிறாங்க. அதுக்கே கொடுத்தாங்கன்னா அவங்களே ஒரு ரேட்டு. நாற்று கொண்டாந்து அவங்களே கொடுத்துருவாங்களா? அவங்ககிட்டே சொன்னோம்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓ சரி சரி. அப்புறம் கிளம்பணும். அப்புறம் இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா வாழை, மஞ்சள், இந்த மாதிரி ஐட்டம், மஞ்சள் பாக்கு, மெயினாக அந்த ஐட்டம் கரும்பு இதெல்லாம் தான் அதிகமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அவர் தக்காளி விலைலாம் பேசினார். லாக்டவுன் பீரியடில் ஒருத்தவங்க பல்க் அமௌண்ட்டுக்கு வந்து போட்டாங்க. அப்போலாம் நல்லா வேலை இருந்துச்சு. சில நேரம் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை இருக்காது, ரோட்டில் எல்லாம் போயிட்டு போயிட்டு அப்புறம் கஸ்டமர் வீட்டில் போயிட்டு எல்லாம் பேசிட்டு அடுத்து வந்து கஸ்டமர் வந்து இன்னொரு சைட்டுக்கு கூப்பிட்டு போனார், காரில் கூப்பிட்டு போனார். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். சொன்ன போய் டிஸ்கஸ் பண்ணோம். அங்கே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு சைட் 3க்கு அவர் காரில் ஏற்றிட்டார். நம்மளை ஏற்றிட்டு அவர் இடையில ஒருக்கா நிறுத்தினார். அப்போ தான் அந்த செல்ஃபி எடுத்தது கெத்தாக இருந்துச்சுங்க. அவர் காரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பச்சை துண்டை வச்சுருந்தார். எதுக்குங்க சார் இந்த மாதிரி துண்டை வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த டயத்துலலாம் விவசாயிங்க ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. நானும் சொல்ல சூப்பருங்க சார், உங்களை மாதிரி பெரிய விவசாயியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணால் தான் எல்லா விவசாயிக்கும் ஒரு அங்கீகாரம், மதிப்பு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கெத்தாக, நான் நல்ல டைப்பு, நான் செமையாக பேசினார். விவசாயினா கெத்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காரில் பச்சை தண்டை வச்சுட்டு ஒரு பறக்க விட்டார் பாருங்க. செம டைப்பான அவர். ஆனால் டெக்னிக்கலாகவும் நிறைய நாலேஜ் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருந்தது. நான் கொண்டு வந்த மெட்டீரியல் என்ன, ஏது, இது எவ்வளோ வருஷத்துக்கு வரும், என்ன திக்னஸ்ஸு எல்லாமே வச்சுருந்தார். அது உங்களுக்கு 26 + டேக்ஸ் வருங்க பெர் வாட்டு. எங்களுக்கு வர்ற காஸ்ட்டுங்க சார். ஆமாங்க சார். குட்டி அழகாக இருக்குங்க. ஆமாங்க சார், சின்னதாக தெரியுதுங்க சார். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பருவத்தில் பனிக்குட்டி கூட அழகாக இருக்கு. அவர் காரில் கூப்பிட்டு வர எனக்கு கெத்தாக ஃபீல் வச்சு வரையில் பன்னிக்குட்டி இருந்துச்சு. அப்போ வந்து பன்னிக்குட்டி அழகாக இருக்கா, ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்ட்டு ஃபோட்டோ என்ன ஸ்லோ பண்ணார். நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்போ ஒரு பழமொழியும் சொன்னார், அது சிந்திக்க வேண்டியது. அது வீடியோ ஃப்ரண்ட்டில் மெதுவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி தாண்டா மாறா நீ சாதிச்சுட்ட மாறாங்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. இவ்வளோ பெரிய ஃபார்மருக்கு போயிட்டு நீங்கள் எந்த ஒரு அப்புறம் இங்கே பேசிட்டு வர்றது வந்து சத்தியிலேருந்து வந்துட்டீங்களா? போகிற வழி வந்து போவீங்களா, ஸ்டே பண்ணி சூப்பரான வழி, இயற்கை, காற்று, நீட்டெல்லாம் பயங்கரமாக குளிரும். ஆனால் வந்து இந்த ஏரியா கம்மி தான் வருமா. வந்து குளிர் அடிக்க வழியில் பஸ்ஸில் வர்ற வழியில் மானு இதெல்லாமே பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா தாளவாடியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்ரு உள்ள தலைமுலைன்னு சொல்லிட்டு செம்ம ஏரியா.
இதாங்க சைட்டை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. அவர் வண்டியவே ஒரு ஒர்க்கர் வந்து என்னை ட்ராப் பண்ணார். அவர் வந்து அவர் ஒர்க் பண்ணுறவர் அங்கே. அவரை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஏரியாவில் வந்து யானை வருமா அப்படின்னா, அடிக்கடி வராது, எப்போவாச்சும் வரும் அப்படின்னா. நீங்கள் எந்த ஊர்னா? இதே ஊராக இல்லை அவர் நான் சக்தி, அங்கேருந்து வந்து வேலை பார்க்குறேன், இங்கே தங்கி ஒர்க் பண்ணுறேன், எல்லா ஒர்க்குமே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணன். அப்புறம் வந்து இங்கே நான் கேட்டேன், அண்ணா நைட்டில் என்னென்ன பண்ணுவீங்க, பொருள் இதெல்லாம் ஏதாச்சும் வாங்கணுன்னா போக முடியுமா அப்படின்னா. அம்மா கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நைட்டில் வந்து பயங்கரமாக குளிருங்க, லைட்டும் கூட இருக்காதுங்க, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாதுங்க. ஆனால் அப்போவே அந்த மாதிரி பயங்கரமான வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த ஏரியாவில், செம வீடுங்க. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டு அவரை பற்றி அவர் கதை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒர்க்கெல்லாம் எப்படி என்ன போகுது அப்படி இப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் வந்து ஊருக்குள்ளே ட்ராப் பண்ணார். அங்கே வந்து பஸ்ஸு வரும், இல்லைன்னா ஆட்டோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே வந்துட்டு ஊரில் வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. கிடைக்கிது, ஆனால் ஃபோன் பேசுகிறேன் கூப்பிட்றாங்க, இருபதா வர்றப்ப காட்டு பண்ணி பார்த்தோம். நிறையா இருக்கா? சிறுத்தையெல்லாம் வருமா? அப்புறம் அதெல்லாம் இல்லை, அங்கிட்ட தான் இருக்கும். மான் பார்த்தோம், சிறுத்தை தான் பார்க்கணுமா? அந்த சிறுத்தை பார்த்தா பார்க்க சொல்ல முடியாது. இது வந்து என்னோடய ஒரு நாள் குட்டேங்க, பெரிய பெரிய ஃபார்மரோட பெரிய மீட்டிங். அவங்க அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்களேன். குட்டி டாட்டா பிர்லா மாதிரி குட்டி டாட்டா பிர்லான்னு வச்சுக்கோங்களேன். செமையாக பேசினேன். அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு பஸ்ஸில் ட்ராப் பண்ணார். நான் சாப்பிட்ல, ஏன்னா அவர் வந்து பிஸியாக இருக்குது இன்னொரு ஒர்க்கு அப்படின்னாரு. சரிங்க சார் வாங்க போவோம்னா, இதெல்லாம் பழகிருச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல. அதனால பஸ்ஸில் லைட்டாக மற்றபடி சாப்பிட்டாச்சான மதியானம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், க்ரீன் தான், செடி கொடி எல்லாமே பசுமையாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஹில்ஸ் இல்லையா, அடிக்கடி மழை பெய்யும், ஊட்டி கொடைக்கானல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சமதளம் ஃபஸ்ட்டு இப்போ தான் மேடு ஏறிக்கிட்டே இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமதளம் தான். எலிவேஷன் வந்து ஒரு 1000 ஃபீட் இது மாதிரி ஹைட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாடுகள். இது வந்து பெருசாக கட்ட மாட்டாங்க, அது வாட்டில் அதுதான் மேய்ஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். மேய்ஞ்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு. இதில் பால்லாம் கறக்க மாட்டாங்க, இதெல்லாம் சமைக்கலாம் நிற்குமா. இதுதான் ஒரு நாள் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒரு வீட்டில் கிடந்துலான்னா எந்த வேலைக்கு போயிருந்தாலும், ஐடி வேலைக்கு போயிருந்தால் கூட அன்றைக்கி ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பசங்க வேலைக்கு இது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. சம்பளம் கூட கிடைக்குது, கம்மியாக கிடைக்குது, அது மாதிரி இல்லை. ஹாப்பியாக இருக்கிறப்ப அதான் மேட்ருன்னு வச்சுக்கோங்களேன். போதும், ஒரு நிறையா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சில நாள் கஷ்டமாக வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த நாள் சூப்பராக போச்சு, செம்மையாக மீட்டிங் 3 சைட்டுமே பார்த்தோம். கொஞ்சம் 90% ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு தான். ஜாலியாக போயிட்டு வந்துட்டு ஊருக்குள்ளே வந்தோம். அதுவும் ஒரு சின்ன ஊர் தான். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி வந்து விவசாய ஒர்க்கு இதை நம்பி தான் இருப்பாங்க. அதனால பாருங்கள், எல்லாமே உழவு ஓட்டி போட்ட காடு தான். தென்னை மரம், வாழை, மஞ்சள் அதெல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற காடு தான். நல்ல என்விராய்மெண்ட் பார்த்தீங்களா. சிட்டியை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது தெரியுங்களா. ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா, சின்ன கிராமம். ஆனால் என்னென்னா லேபர் காஸ்ட்டு தான் கிடைக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லேபர் தான் ஒரு கரும்பு வெட்டணுன்னா ஒரு ஆளுக்கு வந்து 900 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு ஆள் வந்து ஒரு 10 அந்த மாதிரி வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த காட்டிலெல்லாம் கரும்பு வெட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் கரும்பு ராலியாக தான் போகுதுங்க. பயங்கர கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நடக்குதுங்க இங்கே. நம்ம தான் பெரிய ஐடி ஜாப்பு ஃபேஷன் இருக்கிறோம் இங்கே. என்னங்கண்ணா அந்த கடையில் கேட்டுக்கிறேன். பஸ்ஸு எத்தனை மணிக்குண்ணா? பஸ்ஸு தாளவாடி வருங்களா? சரி ஓகே. நான் இப்போ வருமா பஸ்ஸு? நான் போயிடுறேன். ஓகேங்க, தேங்க்ஸ். எதுனா ஸ்டாப்? இதான் ஸ்டாப்பாண்ணா? அங்கேயா?
அங்கே இருக்குது. ஓகே கைஸ், சைட்டு பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. இப்போ ஒரு கிராமத்தில் தாளவாடியின் என்ன கிராமம் என்று பார்த்தீர்களா? என்ன ஊர் இது? தாளவாடி ஊராட்சி ஒன்றியம், இலுக்கலூரில் இருக்கிறேன், ஈரோடு மாவட்டம். பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் உட்கார போகிறோம். எல்லாம் கன்னடத்தில் எழுதியிருக்கு, தமிழில் எழுதியிருக்கு, இங்கிலீஷில் எழுதியிருக்கு, 3 லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. சிக்கிலி பள்ளி. போய் பஸ் ஸ்டாப் நின்னோடனே ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோவில் தாளவாடியாக தான் கேட்டால் அம்மா நான் 10 கிலோமீட்டரு தாவிட்டு தாவரம் தாவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆட்டோவில் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால தான் இப்படி யோசிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அவர் எல்லாம் சொன்னார், எந்த ஊர்னா இருந்து வர்றீங்க? கோயம்புத்தூரா அப்படின்னாரு. அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் அவர் கதையெல்லாம் சொன்னார், அதையும் பாருங்கள். அப்புறம் என்னன்னா அது வடையில் திடீர்னு யானை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டேன். அதுக்கு அவர் யானையெல்லாம் வந்திருக்குப்பா வந்துட்டு அப்படியே யூட்டன் போட்டு வண்டி ஓட்ட வேண்டியதான், இது வரைக்கும் வண்டி எதுவும் பண்ணதில்லப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கே சாக்குதா, திடீர்னு யானையில வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா வண்டி ரிவர்ஸ் விட்டு ஓட வேண்டியதான், வேறு வழி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குவாங்க. அப்புறம் இறங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 20 ரூபா தான் சார்ஜ். கரெக்டாக இருக்கிறது உண்மையாலுமே கிரேட். ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? உள்ள சரி சரி. என்னண்ணா எத்தனை ரவுண்ட்ண்ணா போடுவீங்க? ஓ சரி சரி. எவ்வளோங்கண்ணா? 20. நம்ம ஆட்டோ பின்னாடி அதான் நம்ம ஆட்டோ 20 ரூபா தான், பரவாயில்லையே. மற்ற ஆட்டோவை கேட்டால் 200-300 ரூபாங்க சிங்கிள் ஆட்டோ. ஷேர் ஆட்டோவில் வந்தால் கம்மி. இப்போ அடுத்து இந்த பஸ் தான் கோயம்புத்தூர் நோக்கி செல்ல போயிடும். மைசூர் கேன்சல் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஆர்டர் ஆல்மோஸ்ட் 95% க்ளோஸ் ஆகிடுச்சு. 3 மணி ஆகிடுச்சு, இன்னும் எதுவும் சாப்பிடல. ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் பார்ப்போம். பிளான் சக்ஸஸ். இப்போ பயங்கர சூடாக இருக்குது. ஆனால் என்ன பசிக்குது, எதுவும் சாப்பிடல. ஏதாச்சும் கடை இருக்கா தேடி பார்க்க வேண்டியதா. ஹோட்டல் கடை லைட்டாக தான். பஸ்ஸுக்கு வேறு கூட்டம் அலம்போது கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மைசூர் பிளான் கேன்சல். ஊரை நோக்கி கோயம்புத்தூர் நோக்கி திரும்புகிறேன். சைட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா 1 நாளைக்கு வந்துட்டு அப்படியே மைசூர் போகலாம். மெட்டீரியல் வந்துச்சுன்னா அந்த இறக்கிட்டு ஒரு ஹோட்டல் மைசூர்னு இருக்குது. ஆனால் வடை போண்டா தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஒரு ஹோட்டலை பார்த்தேங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து தாளவாடி பஸ்ஸில் இருந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டு சைடு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஹோட்டலை பார்த்தேன். இங்கே ஒரு ஜிலேபி கடை இருந்துச்சு, அது போகிறப்போ வாங்குவேன். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அது பார்த்து சின்ன ஹோட்டல் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் பேர் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ஹோட்டல் உண்மையாலுமே சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. பட்ஜெட்டு செம்ம பட்ஜெட்டு. நீங்கள் கன்ஃபார்ம் போனால் இந்த வீடியோ பார்த்தா போய் சாப்பிடுங்க. செம அக்கா, செம சாப்பாடு, செம வெயிட்ரு. போய் சாப்பிடுங்க. பெரிய 5 ஸ்டார் எப்படின்னா டெக்கரேஷன்லாம் இருக்காது. நான் பசிக்கு நல்ல குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிட்லாம். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அங்கே 10/10 கொடுப்பேன். ஃபாரினர்ஸ்க்கு வச்சுக்குவாங்கன்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. அங்கே சாப்பிடும்போது பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டாக சாப்பிட்டா போதும், ஹெவியாக வேணாம். நான் கீழே இறங்கணும்.
இறக்குறதுக்குள்ளே ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா ஒரு நாய் ரத்த கலரி அடி வாங்கி நிற்கிது. பார்த்தா பயமாக இருக்குது. தெரியுதா? வீரபத்ரேஸ்வரர் வரா ஹோட்டல், வீரபத்ரேஸ்வரா ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். அக்கா சாப்பாடு இருக்குங்களா? சாப்பாடு இருக்காக்கா? சாப்பிடலாம். இங்கே சாப்பிட்றேன் உள்ளேங்களா? சாப்பாடு இருக்குது. என்னென்ன இருக்கு? சாப்பாடு இருக்குது, சப்பாத்தி இருக்குது. ஒரு தோசை ஒன்றுண்ணா ஃபஸ்ட்டு, அப்புறம் சப்பாத்தி ஒன்று. ஆம்லேட் இருக்கா? ஆம்லேட் தோசை ஆர்டர் பண்ணி விட்டாச்சு. தலைவாழையில் போட்டாங்க. போன பார்த்தேன் மசாலா தோசைன்னு போட்டுருந்துச்சு. கேட்போம் மசாலா தோசை கேட்டால் வந்துருச்சு. மொத்தம் முரட்டு மசால் தோசை. நல்லா மசாலு ஏன்னா உள்ளே வந்து அந்த மசால் பொடி வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. மஞ்சள் காரம் இல்லை, செம்மையாக இருந்துச்சு. மசால் தோசை ஒன்று சாப்பிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். சட்னி, புளி சட்னி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சப்பாத்தி ஒன்று கேட்டேன். அடுத்து வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா சாப்பாடு இருக்குது அப்படின்னு சாப்பாடு போட்டு 80 ரூபா தான். வெளியே வந்து 80 ரூபா தான். மசால் தோசை செம்மையான மசால் தோசை, சப்பாத்தி. அடுத்து வந்து சாம்பார், ரைஸ் வாங்கிட்டு சாம்பார் வாங்கினேன், ரசம் வாங்கினேன், பொரியல் வாங்கினேன், அப்பளம் வாங்கினேன். வேறு லெவலுங்க. நான் என்ன சப்பாத்திக்கும் அதே சாம்பார் தான். சட்னி நல்லா இருந்துச்சு, தோசைக்கு சாம்பார் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மஸ்ட் ட்ரை ஹோட்டலுங்க. லைட்டாக சாப்பிட்லான்னு வந்தேன், ஹெவியாக சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். மிதக்கமாக அப்படியே பஸ் ஏறி உட்காந்தேன்னா அடுத்து தூக்கம்தான். அடுத்த தாளவாடியில் தான் முடிப்பேன். இது சத்தியில் தான் முடிப்பேன். சத்தியில் முடிஞ்சு சத்தியில் பஸ் ஏறினா கோயம்புத்தூரில் தான் முடிப்பேன். அப்படி தூக்கம் வரும். ஸ்வீட்டு கடை இருக்குது, ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். ஜிலேபி 1 கிலோ வாங்கியாச்சு. இதை வந்து ஹிந்திக்காரருக்கு ஜிலேபி ஒரு ஸ்டைலான ஜிலேபியாக இருந்துச்சு. அதனால 1 கிலோ 50 ரூபா வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு பண்ணு மாதிரி இருந்துச்சு, அதில் மசால் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. சமோசாவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அதனால் போகிற வழியில் வேணால் ஒரு மைசூர் ஒரு ஜிலேபி சாப்பிட்லாம். ரூம் போய் தான் டேஸ்ட்டு பார்க்கணும். கவரில் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். பஸ் ஒன்று எப்போ வரும்னு தெரில, பார்ப்போம். அதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு போனால் தான் சரி வரும். மங்கி மேன் சக்தி வண்டி வந்துருச்சு. இடம் இருக்கா? ஒரு 10-11 நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு பஸ்ஸு வந்துச்சுங்க. அந்த பஸ்ஸை நீங்களே நல்லா பார்த்துக்குங்க. செம பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸை பற்றி உங்களுக்கு எனக்கு வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. உள்ளே ஏறினா சாமி படம் போட்டிருந்தாங்க. சாமி படம் போட்டிருந்தாங்க. சரி ஜாலியாக பார்த்துக்கிட்டே தூங்கிட்டே போகலான்லாம் கனவு காண்டாங்க. அதில் மண்ணெல்லி போட்டாங்க. ரோடும் கர்நாடகாவுக்குள்ளே சரியில்லைங்க. தமிழ்நாடு ரோடு தாங்க பெஸ்ட்டு. லுக்கு வேணால் என்னமோ நல்லாயிருக்கு, ஆனால் ரோட்டில் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி. இவன் ஓட்டுறது அப்படியா, ரோடு அப்படியான்னு தெரியலைங்க. லாஸ்ட்டு சீட்டில் வேறு உட்காந்துட்டேன். விவேக் அந்த ஒரு படத்தில் போலீஸ் நான் 8 போட தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி, உனக்கு உட்காரு 9 போட்டு 10 போட்டு காமிக்கிறேன்னு கூட்டு போகிற மாதிரி தூக்கி குழி குண்டு இதிலெல்லாம் போட்டு பறக்க விட்றானுங்க. விட்டால் இடுப்பில் உடச்சி போடுவாங்க போல். நல்லா கொஞ்ச நேரம் தூங்கணுங்க. டக்குன்னு பிரேக் அடித்த பாருங்க, முன்னாடி சீட்டில் போய் மூக்கு இடிச்சிருச்சுங்க. போச்சுடா
மூக்கு உடஞ்சிதானான்னு நினச்சேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் கிடச்சது. அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன். இன்னும் மூக்கு வலிக்குது. ரொம்ப கடுப்பேற்றிட்டேன். எப்படா போய் சேருவேன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் கவித்திருப்பாங்க. அப்படியே ஓட்டுறாங்க சாமி. எனக்கு கொஞ்சம் பொறுப்பாக போனால் தாங்க எனக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த ஓட்டினாங்க. ஏன்னா நம்ம கூட சேர்ந்து ஒரு 50-60 பேர் உட்காந்துருக்குறாங்கிற தைரியத்தில் தான் நானும் உட்காந்துருந்தேங்க. இவங்க மட்டும்தான் அப்படி ஓட்டுவாங்களா, எல்லோரும் இப்படி போகிறப்ப பாவமாக தெரிஞ்சு கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க அப்படின்லாம் நினச்சேன். வர்றப்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க. இறக்கத்தில் விட்டு ஆட்டிட்டாங்க. டிக்கெட் என்னமோ பார்த்தீங்கன்னா 45 ரூபா டிக்கெட்லாம் பரவாயில்ல தான், நல்ல வேல்யூவான டிக்கெட். ஆனால் அவங்க ஓட்டிருக்கேன். ஆனால் இடையில சாங் போல கொஞ்ச நேரம் பார்த்தேன். அது ஓட்டி ஃபாஸ்ட்டாக போட்டுருப்பாங்க போல், அதனால் அதை பார்த்து கொஞ்ச நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வியூ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க விடலை, கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லைங்க. கீழே சக்தி இறங்குற வரைக்கும் தூங்கவே இல்லை. வியூவெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் அமைதியாக ரசிக்கணும்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிடுங்க தயவு செய்து ப்ளீஸுங்க. சவுண்டு ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிறானுங்க, தூங்கவும் முடியல. நான் வியூ நல்லா இருக்குது. ஒரு இடத்துல கொண்டு போய் சொருவி இருப்பான். அந்த லாரி வருது பார்த்தீங்கன்னா, லாரிக்காரன்லாம் முறைச்சிட்டே போனேன். இறங்கினது என்ன அவசரம் தான் தெரியல. அவங்களுக்கு டைமிங் இருக்குது, அது என்னமோ கரெக்டு தான். ஆனால் அதுக்குன்னு இப்படியா உட்காந்துருக்க மக்கள்லாம் பிகில் விட்டுருச்சுங்க. எப்படா போய் இறங்குவோம் மாதிரி ஆயிடுச்சு. உன்னை நம்ம சத்தியில் பார்ப்போம். இப்போ போகிற வண்டி சத்தியில் இறங்கியாச்சுங்க. கோயம்புத்தூர் பஸ்ஸை தேடினேன். ப்ரைவேட் பஸ்ஸு தான் இருந்துச்சு. சரி ஏறலான்னு கிட்ட போனேன், மனசு மாறிடுச்சுங்க. ஐயோ அவங்களும் சவுண்டை ஃபுல்லாக ஏற்றி வச்சுருந்தாங்களே, நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினேங்க. ஸோ இருக்குங்க, தூங்கிக்கிட்டே நான் பாட்டுக்கு வந்து இறங்கிச்சாச்சு. ட்ரிப்பு வெற்றிகரமாக முடித்து விட்டோம். சரவணப்பட்டியில் இறக்கிட்டோம். வர்ற வழியில் பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் பஸ்காரன் வர்றது பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் வர்ற மாதிரியே இருக்குங்க. இந்த கதையை நான் ரூமுக்கு போய் சொல்கிறேன். இப்போ வண்டியை போய் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிடணும் டின்னர். மணி பார்த்தீங்கன்னா 8 மணி கரெக்டாக. ஜிலேபி இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கான். நான் என்ன புளிக்குது ஜிலேபி. புளிப்பு ப்ளஸ் ஸ்வீட் நல்லாயிருக்கு. தாளவாடி ஜிலேபி. என்னடா ஜிலேபி சாப்பிட்டே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. செல்வன் ஷோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போகிற இடத்தையெல்லாம் வ்ளாக் பண்ணி போடணும்னா கன்ஃபார்ம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மனா தான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். அதே மாதிரி சேலஞ்சு எல்லோரும் அக்செப்ட் பண்ணுங்கள். நான் ஒரு டிசிப்ளினோட ஒரு கோடு ஓட்டு வாழ நினைக்கிறேன். ஓகே, பாய், see you.